ஏழை அண்ணன் ஐஸ்கிரீம் வியாபாரம். ஒரு ஊர்ல ஜிம்மி அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். ஜிம்மிக்கு செர்ரி அப்படிங்கிற ஒரு தங்கச்சியும் இருந்தா. ஜிம்மிக்கு செர்ரின்னா ரொம்ப பிடிக்கும். அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கணும்னு தன்னோட படிப்பையும் விட்டுட்டு ஐஸ்கிரீம் வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு எந்த குறையும் வைக்காம நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கான். ஜிம்மி தினமும் செர்ரிய ஸ்கூல் கிட்ட விட்டுட்டு அங்க இருந்து பார்க்குக்கு வந்து அங்க எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு இருப்பான். சாயந்தரம் ஆச்சுன்னா தன்னோட தங்கச்சிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர வழியில பேசிக்கிட்டே வருவான். அப்படி அவங்க இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் ஜிம்மி பார்க்ல ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு வயசானவங்க அங்க வந்து, ஹாய் தம்பி, வியாபாரம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போகுதுங்க, தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். என் பேரு மேரி. நான் உன்னை தினமும் பாப்பேங்க. இந்த வண்டியை வச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு இருப்பேன். எல்லார்கிட்டயுமே சிரிச்சுக்கிட்டே சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குடா தம்பி. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்களுக்கு என்ன ஃபிளேவர் வேணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த வயசான அம்மா, அமெரிக்கா நட்ஸ் வித் எக்ஸ்ட்ரா சாஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஜிம்மி ஷியோர் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட ஐஸ்கிரீமை அவங்களுக்கு பண்ணி தரான். அப்போ மேரி அந்த ஐஸ்கிரீமை வாங்கிக்கிட்டு, ஓ தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஜிம்மி, யூ சோ வெல்கம் மேம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அப்போ மேரி, நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன்னா நான் உன்னை ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. எல்லார்கிட்டயுமே இந்த மாதிரி சகஜமா சிரிச்சு பேசுற, ஆனா யாருமே இல்லாதப்போ நீ உனக்குள்ளேயே கஷ்டப்பட்டுக்கிறல்ல, ஏன்பா அப்படின்னு கேட்டாங்க. இது கேட்ட ஜிம்மி கொஞ்ச நேரம் மௌனமா நின்னுட்டான். அவனுக்கு என்ன சொல்லணும்னு ஒண்ணுமே புரியல. இது கவனிச்ச மேரி, பாரு ஜிம்மி, உனக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்குன்றது எனக்கு நல்லாவே புரியுது. அத சொல்றதுக்கோ ஷேர் பண்றதுக்கோ உன்கிட்ட யாரும் இல்லன்றதும் தெரியுது. அதனாலதான் என்கிட்ட உன் மனக்குறைய சொல்லுப்பா, சொன்னா கொஞ்சமாவது பாரம் குறையும் அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட ஜிம்மிக்கு தனக்குள்ள இருந்த எல்லா சுகமும் அப்படியே வெளியில கொட்ட ஆரம்பிச்சுது. ஜிம்மி மேரிய டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு, அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்ககிட்ட என்னோட கஷ்டத்தை எல்லாம் சொல்லணும் போல இருக்கு. எனக்கு அம்மா அப்பாலாம் கிடையாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். அவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. என்னோட உயிர் அவ. அவ இல்லன்னா நான் இல்லம்மா. அப்படிப்பட்டவளுக்கு ஒரு பெரிய வியாதி இருக்கு. அந்த வியாதி மூலமா ரொம்ப கஷ்டப்படுறா. அது எப்போ சடனா அட்டாக் ஆகும்னு தெரியல. டாக்டர் எப்போ சர்ஜரி பண்ண சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதனாலதான் ஒவ்வொரு மாசமும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்போ அவளுக்கு ஆபரேஷன் பண்ண காசு இல்லாம ஆகக்கூடாதுங்கிறதுனாலதான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒருவேளை ஆபரேஷன் ஃபெயில் ஆகி அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குமா. அந்த பயம்தான் என்னை துரத்திக்கிட்டே இருக்குமா. இது ஞாபகம் வந்த ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும், அவளுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு. இதுதாம்மா என்னோட பயமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். இது பார்த்த மேரிக்கு ரொம்ப பாவம்னு நினைக்கிறாங்க. அப்போ மேரி ஜிம்மி கிட்ட, கவலைப்படாதடா தம்பி, உனக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும், நீ ஒன்னும் பயப்படாத, புரிஞ்சுதா அப்படின்னு தைரியம் சொல்றாங்க. அது மூலமா ஜிம்மி அவங்க கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நீங்க யாருங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா உங்ககிட்ட என்னோட கஷ்டத்தை எல்லாம் சொல்லிக்கும் போதும் அது மூலமா நீங்க எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க பாருங்க, தேங்க்யூ சோ மச்ங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு மேரி, இதுல என்னப்பா இருக்கு, ஒரு மனுஷன்னா சக மனுஷனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் என்னப்பா பண்ண, சும்மா பேசிக்கிட்டு தானே இருந்தேன், அவ்வளவுதான்பா. உன்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு உன்னோட தங்கச்சி தான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். சரிப்பா, நம்ம நாளைக்கு பார்க்கலாம், பாய் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிட்டாங்க. மேரி கிட்ட தன்னோட கவலை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்ட ஜிம்மிக்கு மனசுல இருந்து ஏதோ ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி ஆச்சு. அப்படி ஒவ்வொரு நாளும் மேரி ஜிம்மிய பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு நாள் ஜிம்மி தன்னோட தங்கச்சி செர்ரியையும் மேரிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவங்க 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சமயத்துல சடனா கரோனா வந்து ஊரெல்லாம் லாக்டவுன் சொல்லிடுறாங்க. இது மூலமா ஜிம்மி முன்னாடி மாதிரி ஐஸ்கிரீம் விற்க முடியாம போறான். அவனுக்கு என்ன பண்ணணுமோ ஒண்ணுமே புரியல. நாளுக்கு நாள் அவனோட நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. அப்பதான் அவனுக்கு ஒரு கால் வந்துச்சு. ஹலோ, ஜிம்மியாங்க? ஆமாங்க, சொல்லுங்க. நாங்க ஸ்மார்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து கால் பண்றோங்க. நீங்க இந்த மாசம் பிரீமியம் கட்டலையே அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஜிம்மி,
ஆமாங்க, லாக்டவுன்னால இந்த மாசம் ஐஸ்கிரீம் விற்க முடியாம போச்சு. வீட்டை நடத்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இதுக்கு மேல நான் எப்படி சார் பிரீமியம் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அந்த போன்ல இருந்த நபர், சார் மன்னிச்சிடுங்க சார், உங்களோட கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு புரியுது. ஆனா கம்பெனியோட ரூல்ஸ் பிரகாரம் நீங்க 1 மாசம் இஎம்ஐ விட்டுட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் கேன்சல் ஆயிடும். அதனாலதான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இன்சூரன்ஸோட பிரீமியம் கட்டினா நல்லது அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட ஜிம்மி ஷாக் ஆயிட்டான். இன்சூரன்ஸ் கம்பெனி ஏஜென்ட் கிட்ட இப்படி சொல்றான், சார் அப்படி எப்படி சார் நீங்க கேன்சல் பண்ணுவீங்க? நான் ஒவ்வொரு மாசமும் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின பிரீமியம் சார் அது அப்படின்னு சொன்னா, அதுக்கு அந்த ஏஜென்ட், ரொம்ப சாரி சார், அது எங்களோட கம்பெனி ரூல்ஸ், நாங்க ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா. சார் ப்ளீஸ் சார், ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட தங்கச்சியோட ஆரோக்கியத்துக்காக கட்டின காசு சார் அது. இப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா நான் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு கட்டின எல்லா காசுமே வீணா போகும் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் கஷ்டப்பட்டதை பார்த்த அந்த ஏஜென்ட், சரிங்க சார், நான் ஒண்ணு செய்யறேன், உங்க கஷ்டத்துக்காக இன்னும் 2 வாரம் இதை தள்ளி போடுறேன். இந்த 2 வாரத்துக்குள்ள நீங்க எப்படியாவது இந்த பிரீமியத்தை கட்டிடுங்க, இல்லனா உங்க இன்சூரன்ஸ் பாலிசி கேன்சல் ஆகுற சான்சஸ் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டான். பாவம் ஜிம்மிக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியல. அப்போ ஜிம்மிக்கு யாரோ கதவை தட்டின சத்தம் கேட்டுச்சு. போய் டோரை ஓபன் பண்ணி பாக்குறான். அங்க மேரி அவங்களுக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு வராங்க. இது பார்த்த ஜிம்மி ரொம்ப சந்தோஷப்படுறான். மேரிய தன்னோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, என்னம்மா நீங்க இங்க வந்திருக்கீங்க, அதுவும் இந்த நேரத்துல அப்படின்னு கேட்டான். அதுக்கு மேரி, ஏன் வரக்கூடாதா என்ன? இந்த லாக்டவுன்னால உங்க பிசினஸ்லாம் எவ்வளவு லாஸ் ஆகும் அப்படிங்கறது என்னால புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நீங்க சாப்பாடு கூட சரியா சாப்பிட்டீங்களோ இல்லையோன்னு உங்களுக்காக வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஜிம்மி, தேங்க்ஸுங்க, நீங்க எடுத்துக்கிற இந்த கேர் அந்த கடவுளும் எங்க மேல எடுத்துக்கிட்டா நாங்க எப்பவுமே ரொம்ப நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஐயோ அப்படி நினைக்காத தம்பி, கடவுள் எப்பவுமே உன்ன மாதிரி ஆளுங்க கூட பக்கபலமா இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு. சரி அப்ப நான் கிளம்புவா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜிம்மி, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஜிம்மி அவங்களுக்கு பிடிச்ச அமெரிக்கன் நட்ஸ் ஐஸ்கிரீமை தயார் பண்ணி தரான். இத சாப்பிட்ட மேரி, வாவ் இது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு தெரியுமா, நீ பண்ற இந்த ஐஸ்கிரீமை நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. ஜிம்மி, ஏதாவது ஒரு வழியில இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் அவங்கள போய் சேர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிட்டாங்க. அப்போ ஜிம்மிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. தான் கிட்ட இருந்த பழைய ட்ரோன் மூலமா எல்லா வீட்டுக்கும் பேம்ப்ளெட்டை போடுறான். ஐஸ்கிரீம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. இதை பார்த்த ஜனங்க எல்லாருமே ஜிம்மிக்கு கால் பண்றாங்க. இது மூலமா ஜிம்மி தன்னோட ட்ரோனை வச்சு எல்லாருக்குமே ஐஸ்கிரீமை சப்ளை பண்றான். இப்படி இது மூலமா தன்னோட பிசினஸை நல்லபடியா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐஸ்கிரீம் பிசினஸ் ரொம்ப நல்லா போறதுனால ஜிம்மி இன்சூரன்ஸ் காசையும் கட்டிட்டான். இப்படி ஒரு ஐடியா மூலமா ஜிம்மியோட லைஃபே மாறி போச்சு. இப்படி ஒரு ஐடியா வரதுக்கு காரணமான மேரிக்கு கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்லலான்னு நினைக்கிறான். ஆனா ஜிம்மி கால் பண்றது மூலமா அங்க மேரின்னு யாருமே இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டான். அப்போ ஜிம்மிக்கு புரிஞ்சுது, தனக்கு ஹெல்ப் பண்ணது, தான் கஷ்டப்படும் போது ஆறுதலா இருந்தது, தனக்கு மாரல் சப்போர்ட்டா இருந்தது, அது வேற யாரும் இல்ல, அந்த ஏஞ்சல் மேரின்னு புரிஞ்சிச்சு. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லவங்களுக்கு எப்பவுமே அந்த கடவுள் பக்க துணையா இருந்து ஹெல்ப் பண்ணுவாரு.